Hi friends, இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கோரிங் ஏரியா வீடியோ 2 இது என்ன டாபிக் அப்படின்னா மேப் பார்த்தோன்னே உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்தியா ரிவர்ஸ் ஓகேவா மேஜர் ரிவர்ஸ் கண்டிப்பாக ஒரு கேள்வி கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து எக்ஸாமில் வரும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2ல நீங்கள் வேணால் பாருங்கள் கண்டிப்பாக வந்து ரிவர்ஸ் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ஒரு டாபிக் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஓகேவா நமக்கு வந்து ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் 10th ஜாகிரஃபி மேஜராக ரோல் ப்ளே பண்ணும் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெசன்லேயே நமக்கு வந்து இந்த ரிவர்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து ட்விஸ்ட் பண்ணி எப்படி இந்த கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா ரிவர்ஸோட அந்த ட்ரிபியூட்டரின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதை வந்து கேட்குறாங்க ஓகேவா துணையாறுகள் அப்படிங்கிறது ரைட் பேங்க் ட்ரிபியூட்டரி எது லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்டரி எப்படி எது அப்படிங்கிற அளவுக்கு கேள்விகள் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் நதிகளை பொறுத்த வரைக்கும் ஆழமாக கேட்குறாங்க ஸோ நீங்கள் மேப் வச்சு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் ஈஸியாக வந்து புரிஞ்சிடும் ஓகேவா ஸோ இப்போது கங்கை ஆறு இங்கேருந்து உற்பத்தி ஆகி வருகிறது ஸோ இங்கேருந்து வரும்பொழுது அது கூட என்னென்ன கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ அதை வந்து நீங்கள் வந்து மேப் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து புரியும் ஓகேவா ஸோ அது ரைட் சைடில் எது கலக்குது லெஃப்ட் சைடில் எது கலக்குது அப்படிங்கிறது நீங்கள் மேப் வச்சு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும் ஸோ அதுக்காகத்தான் நான் வந்து சொல்கிறேன் ஓகேவா ஒரே எக்ஸாம்பிளுக்காக அதே மாதிரி மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் கேட்பாங்க சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அந்த கோதாவரி பற்றி நிச்சயமாக கேள்விகள் கேட்பாங்க ஓகேவா ஸோ அதோட துணையாறுகள் என்ன கிருஷ்ணா நதியை பற்றி கேட்பாங்க அண்ட் தென் காவேரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவேரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அண்ட் தென் வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாநதி இதுவுமே ரொம்ப முக்கியம் ஓகேவா ஸோ அடுத்ததாக பாருங்கள் இந்த சைடு வந்து நமக்கு மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க நமக்கு ஓகேவா நர்மதா தபதி மாஹி இது எல்லாமே நமக்கு வந்து சபர்மதி இது எல்லாமே வந்து மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் ஸோ இதில் மேற்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகளில் நமக்கு ஆப்ஷனில் வந்து மற்றதெல்லாம் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய ஆறுகள் கொடுத்துட்டு ஒரு நர்மதா அந்த மாதிரி கொடுத்து கேட்கலாம் இல்லைனா இதில் நீளமானது எதுன்னு கேட்கலாம் ஸோ அந்த மாதிரி விந்திய சாத்புரா மலைகளுக்கு இடையே செல்லக்கூடிய நதி எது ஓடக்கூடிய ஆறு எது இந்த மாதிரி வந்து கொஷின் கேட்கலாம் ஸோ மேப் வச்சு இதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மபுத்திரா அப்படிங்கிறது கங்கை ஆறு ரெண்டுமே வந்து கலந்து பத்மா அப்படிங்கிற பெயரில் பங்களாதேஷில் வந்து இருக்கும் ஸோ அந்த மாதிரியும் கொஷின் வந்து கேட்கலாம் ஸோ அதையுமே வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ ஸ்கோரிங் ஏரியா வீடியோ 2ல் இந்தியன் ரிவர்ஸ் இந்திய நதிகள் அப்படிங்கிறத படிச்சிருங்க ஏற்கனவே வந்து ரயில்வே ஜோன்ஸ் வந்து படிக்க சொல்லியிருந்தேன் அதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் இந்த ரிவர்ஸ் படிக்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 20 மினிட்ஸ் ஆகும் ஸோ 1 ஹவரில் இந்த 2 டாபிக் முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 டாப்பிக்கில் அட்லீஸ்ட் ஒரு டாப்பிக்லேருந்து கொஷின் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரிவர்ஸ் அப்படிங்கிறது மேஜரான ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு டாபிக் கண்டிப்பாக புவியிலேருந்து ஒரு கேள்வி வரும் ஸோ படிச்சிருங்க அடுத்ததாக வந்து நம்ம இன்னொரு டாபிக் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஷோ ஆகும் ஸோ அதனால தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்